யார் வந்து என் கூட சேர்ந்தாலும் என்ன சிஎம் கேண்டிடேட்டாக ஒத்துக்கணும். இந்த ஆடின காலும் பாடின வாயும் சும்மா இருக்காதுன்றது மாதிரி இந்த எலெக்ஷன் முடிஞ்சுட்டுனா அப்புறம் அடுத்த எலெக்ஷனாக நடுவில் ஒரு பெரிய கேப் இருக்குல்ல. காமராஜரின் தலைவர் அண்ணாவின் வழிகாட்டின்னு சொல்லிக்கிறதுக்கு அவருக்கு உரிமையே கிடையாது. கட்சி இருக்கு அவர் படத்தை பயன்படுத்துறதுக்கு, நீங்க அதை பயன்படுத்த முடியாது. அதனால பத்திரிகையாளர்களை மீட் பண்ணாத இருக்கிறது வந்து சரியான ஒரு விஷயம் கிடையாது. இதையும் உண்மையை சொல்ல மாட்டேன்றார், இதையும் மறைச்சு பேசுறார். அமைதியா இருக்கிறது ஒரு ராஜதந்திரம் என்பது அது ஒரு எதையுமே சொல்லாத நீங்க கடந்து போனீங்கன்னா உங்களை பத்தின ஒரு சந்தேகம் வரதான் செய்யும். ஊடக அறத்தோடு செயல்பட்டு வரும் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரியுங்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். விஜயனுடைய இந்த ஃபர்ஸ்ட் டைம் என்டிடிவிக்கு அவர் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கான்ற செய்தியில் என்டிடிவி வெளியிட்டிருக்காங்க. அதோட சீஃப் எடிட்டர் உட்பட பலரும் வந்து சந்திச்சு பேசியிருக்காங்க. ஒரு இன்டர்வியூ விஜய் கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அது எப்படி பார்க்குறீங்க சார்? நிச்சயமாக வந்து இந்த மாதிரி ஒரு என்டிடிவி வந்து தமிழ்நாட்டில் ஒரு சம்மிட்னா ஒரு மாநாடு மாதிரி நடத்துகிறாங்க வச்சுக்கோங்களேன். பல்வேறு தரப்பில் அரசியல்வாதிகளெல்லாம் கூப்பிட்டு அவங்களுடைய எண்ணங்கள்லாம் பிரதிபலிக்க வச்சு அது மாதிரி அதில் வந்து விஜயும் கூப்பிட்டுருப்பாங்க. விஜய் வந்து கலந்துக்க மாட்டேன்றார். சரி நீங்கள் கலந்து காட்டி பரவாயில்ல, குறைஞ்சபட்சம் எங்களுக்கு சந்திக்கிறதுக்காக ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஏன்னா எடப்பாடி போயிருக்காரு, ஸ்டாலின்லாம் போயிருக்கிறதா கேள்விப்பட்டேன். அது உண்மையை செக்அப் பண்ணிக்கணும். உதயநிதியெல்லாம் போயிருக்காருன்னு இவங்களே சொல்கிறாங்க, இந்த என்டிடிவியே சொல்கிறாங்க. ஆனால் அதே சமயம் வந்து விஜய் போயிருக்க மாட்டார். ஸோ விஜயை சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கேட்டிருப்பாங்க. அதை ஜேர்னலிஸ்ட் போய் சந்திச்சாங்கன்னா நிச்சயமாக அது ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா விஜய் யாரையுமே சந்திச்சது இல்லை, தெரியும். ஜேர்னலிஸ்டே அவர் சந்திக்கிறது இல்லை. முதல் தடவையாக அவர் பத்திரிகையாளர் சந்திச்சிருக்காரு. அப்போ என்டிடிவிக்கு அவர் கொடுத்துருக்காருன்னா நிறைய விஷயங்கள் அவர் பேசியிருப்பாங்க. அதனால வந்து அவங்க சொன்ன விஷயங்கள்லாம் வந்து முதல் தடவை பிரேக் பண்ணுறாங்க. நான் வந்து கிங் மேக்கராக இருக்க மாட்டேன், கிங்காக இருப்பேன்ற ஆக்சுவலாக. அப்போது வந்து நான் சிஎம் கேண்டிடேட்டில் தெளிவாக இருக்கேன்றார் ஆக்சுவலாக. அந்த விஷயத்தில் தெளிவாக இருக்கார். அப்போது அவர் கூட யார் கூட்டம் இந்தி அதிமுகவோட நடந்த போது கூட அவர் வந்து டெப்டி சீஃப் மினிஸ்டருக்கு ஒத்துக்கலை, பாஜக சேரத்துக்கு முன்னாடி. அப்போ வந்து அவர் சிஎம் கேண்டிடேட் தான் அவர் சொன்னார். பாதி சீட்டு சிஎம் கேண்டிடேட் தான் சொன்னார். ஸோ இப்போவும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து நான் இன்னும் அதே லெவலில் தான் இருக்கேன். யார் வந்து என் கூட சேர்ந்தாலும் என்ன சிஎம் கேண்டிடேட்டாக ஒத்துக்கணும். ராமதாஸே சேர்ந்தாலும் அதுதான் விஜயகாந்தோட அரசியல் ஸ்டாண்ட். திமுக அதிமுக அந்த பாயிண்ட்ல அவர் வேலை செய்யறாரு. அப்போ அதிமுக இப்போ தாக்க ஆரம்பிச்சிருக்காருல்ல விஜய். கிட்டத்தட்ட திமுக அதிமுக ரெண்டுத்துக்கும் மாற்று அப்படின்ற ஒரு தான் போறார். ஸோ இது ஒரு கிளியர் மெசேஜ். நான் வந்து கிங் மேக்கர் கிடையாது, கிங் தான் அப்படின்னு. இனிமேல் என் கூட யார் சேர்ந்தாலும் என்ன சிஎம் கேண்டிடேட்டா நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படின்றாரு. அதே மாதிரி அரசியலை வந்து நல்லா புரிஞ்சுட்டு தான் வந்திருக்கேன், லாங் டைம் நான் பிளான் பண்ணி தான் வந்திருக்கேன்னு சொல்றாரு. பல பேர் இப்போ அவரை பற்றி என்ன சொல்றாங்க, இந்த தேர்தல் அடி வாங்கிட்டாருன்னா அவர் வந்து மறுபடியும் சினிமாவுக்கு போவார், சினிமாவில் நடிப்பார் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் சினிமாவில் நடித்தாலுமே அரசியலையும் கண்டினியூ பண்ணுவார். அவரோட சினிமாவில் நடிக்கிறாரா, மீண்டும் ஜனநாயகம் தான் கடைசி படமா, வேற ஒரு படம் இருக்குமானா அதையும் உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ஆடின காலும் பாடின வாயும் சும்மா இருக்காதுன்ற மாதிரி சினிமாவில் நடித்தவங்க 200 கோடி 300 கோடி சம்பளம் வாங்கினவங்கலாம் அவ்வளோ சீக்கிரம் சுலபமாக சும்மா இருக்க மாட்டாங்க. இந்த எலெக்ஷன் முடிஞ்சுட்டுனா அப்புறம் அடுத்த எலெக்ஷனாக நடுவில் ஒரு பெரிய கேப் இருக்குல்ல. அப்போ கட்சி வேலைகள்லாம் அவ்வளோவா இருக்குது. அப்போ இவர் என்ன பண்ணுவார்? அவரு அப்போ ஏதோ ஒரு படத்தை ஒத்துட்டு ஒரு 3 மாதம் கால்ஷீட் கொடுக்க மாட்டாருன்னு நிச்சயம் இருக்கு. ஓகே, ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் நடிக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன், ஒரு வருஷத்துக்கு 2 படம் நடிக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன்னு சொன்னால் அது நடிக்காதன்னு யாராவது சொல்ல முடியுமா? இனிமேல் எலெக்ஷன் 29 தாங்க, எலெக்ஷன் வரும்போது பார்த்துக்கலாங்கன்னு சொல்லிட்டு நடிக்க ஆரம்பிச்சாருன்னா அதனால நடிக்கிறதுக்கான வாய்ப்போட நம்ம ரூல் அவுட் பண்ண முடியாது. பட் அரசியலில் இருப்பேன்றார், அது ஓகே. அவர் எம்ஜிஆர் ஏன் வந்து சினிமா விட்டார்னா அவர் முதலமைச்சர் ஆகிட்டார். இவரே முதலமைச்சர் ஆனார்னா இவர் விட வேண்டிய சினிமாவை. முதலமைச்சர் ஆகலை வச்சுக்கோங்க, சினிமாவில் நடிக்கிறத கண்டினியூ பண்ணுவார். ஏன்னா அது வந்து அவருடைய பார்ட்டி ப்ரமோஷனுக்கும் ஒரு உதவியாக இருக்கும்ல, அதனால் அது கண்டினியூ பண்ணுவார். அவர் என்ன சொல்கிறாருன்னா வந்து நான் வந்து ஒரு நிச்சயமற்ற தன்மையில் இருக்கேன், ஒரு தெளிவற்ற இடத்துல இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது, தெளிவாக இருக்கேன், என்னோட ஃபியூச்சர் அரசியல் தான் அப்படின்னு சொல்கிறாரு. பட் ஃபியூச்சர் அரசியல்னு சொல்லக்கூடிய நபர் அவர் அரசியலில் ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜாக ஒரு ஃபுல் டைம் பொலிட்டிஷியனாக ஒர்க் பண்ண மாட்டேங்கிறாரு. ஒரு பார்ட் டைம் பொலிட்டிஷியன் மாதிரி தான் அப்பப்போ வந்து போகிறோமா வராரு. ஆனால் பேச்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுறாரு. பட் நடத்தை அவர்கிட்ட அப்படி இல்லையே, அதை எப்படி பார்க்குறது? இல்லை, முதல்ல வந்து ஒரு பாலிட்டிஷியன்னா வந்து அவர் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பே யாருக்கும் கொடுக்க மாட்டேங்கிறார், இன்டராக்ட் பண்ண மாட்டேங்கிறாரு, பல விஷயங்களில் வந்து கருத்து சொல்ல மாட்டேங்கிறாரு. அதை வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி கையாளுறாரு. அது வந்து தப்பு. ஒரு அரசியல்வாதி வந்து ரியாக்ட் பண்ணுறவன் தான் அரசியல்வாதி. ஏன்னா மக்கள் வந்து உங்களை கவனிச்சுட்டே இருக்காங்க. பல்வேறு விஷயங்கள் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு மக்கள் கவனிப்பாங்க. அந்த கருத்தை நீங்கள் சொல்லலைன்னா உங்களை வந்து அவங்க எடை போடுவாங்க. ஏன் இதில் மட்டும் கருத்து சொல்கிறார், இதை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறார், இதிலையும் சொல்ல மாட்டேன்றார், இதையும் அறவரையாக சொல்கிறார், இதையும் உண்மையை சொல்ல மாட்டேன்றார், இதையும் மறைச்சி பேசுகிறார் அப்படின்னு அவங்க பார்ப்பாங்க. அப்போது உங்களுடைய கிரெடிபிலிட்டி அடிபடும். நீங்கள் அமைதியாக இருந்தாலே அது வந்து பெரிய யுக்தி, அது சாணக்கியத்தனம், அது ராஜதந்திரம் அப்படின்லாம் நீங்கள் நினைக்க முடியாது.
இன்னைக்கு தேதியில் வந்து நீங்கள் நாட்டில் நடக்கிற பல விஷயங்களுக்கு, இல்லை தமிழ்நாட்டை பாதிக்கிற பல விஷயங்களுக்கு, இல்லை தமிழ்நாட்டில் நடக்கிற நல்ல விஷயங்களுக்காகட்டும் கெட்ட விஷயங்களுக்காகட்டும் எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ண வேண்டிய கடமை வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் சொல்லாத போகும்பொழுது தான் நீங்கள் விமர்சனத்துக்கு உள்ளாவீங்க. சொல்கிறத ஒழுங்காக சொல்லணும். உங்கள் கருத்து எதுவாக வேணால் இருக்கலாம், நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம், மோசமாக இருக்கலாம், அது அது வந்து பாராட்டுறதாகவும் இருக்கலாம், திட்டுறதாகவும் இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். பட் யுவர் ஒப்பீனியன் இஸ் மஸ்ட்டு. அதுதான் ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு முதல் அழகு. அதனால தான் வந்து அவர் வந்து மீட் பண்ணணும். சீமான் மீட் பண்ணுறாரு பாருங்க. ஈவன் பதவிக்கு வந்த பிறகு வந்து ஸ்டாலினே கூட சரியாக மீட் பண்ணுறது இல்லைன்னு ஒரு குறை இருக்குது. அவர் கூட நிறையா மீட் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் நிறையா மீட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. எடப்பாடியாவது கொஞ்சம் இப்போ ஓரளவுக்கு திருந்திருக்காரு, இப்போ ஓரளவுக்கு பேசுகிறார், லோக்கல் லெவலில் லோக்கல் ஜேர்னலிஸ்ட்லாம் பேசுகிறார். அதனால் பத்திரிகையாளர்களை மீட் பண்ணாத இருக்கிறது வந்து சரியான ஒரு விஷயம் கிடையாது. கருத்துக்களை சொல்லாமல் இருக்கிறது சரியான விஷயம் கிடையாது. அமைதியாக இருக்கிறது ஒரு ராஜதந்திரம் என்பது அது ஒரு அந்த வாதமே வந்து அபத்தமான ஒரு வாதம் என்பது என்னுடைய கருத்து. ஒரு அரசியல் தலைவருடைய கருத்துக்களை வந்து மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அதை வச்சு தான் அவரை கணிப்பாங்க. நீங்கள் தேர்தல் சமயத்தில் மட்டும் வந்து நீங்கள் பேசிட்டு போனீங்கன்னா உங்களை நம்புறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. இதை விஜய் புரிஞ்சுக்கணும். எஸ் சார். அது கூட இன்னொரு விஷயம், ரொம்ப அழகாக ஒரு விஷயம் பேசியிருக்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்னுடைய ரோல் மாடல், அதாவது சினிமாவில் தன்னோட ரோல் மாடல் வந்து ஷாருக் கான் சொல்லி குறிப்பிட்றாரு. அரசியலில் என்னோட ரோல் மாடல் வந்து எம்ஜிஆர், ஜெயலலிதா, கலைஞர், கருணாநிதி அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு பேசுகிறார். இந்த 3 பேருமே ரோல் மாடலாக சொல்லும் பொழுது அதை எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க? அதை எப்படி பார்க்கலாம்? அதில் ஒன்றும் தப்பு இல்லை. பட் ஆனால் அவங்கள வச்சு ஒரு ஓட்டு வாங்குறது தப்புன்னு என்னோட அபிப்பிராயம். ஓகே, அவங்கள காமிச்சு இவர் வந்து ஒரு ஓட்டு வாங்குறது ஸ்ட்ராட்டஜியாக அவர் சொல்லியிருக்காரு. ஓட்டு வாங்குற ஸ்ட்ராட்டஜியாக சொன்னால் அது வந்து தவறு. அது ஏடிஎம்கே தான் அப்ஜெக்ட் பண்ணணும். இந்த விஜயகாந்த் வந்து கருப்பு எம்ஜிஆர் அவங்க கட்சிக்காரன் சொன்னபோது ஜெயலலிதா அட்டாக் பண்ணாங்க. ஆமாம், அந்த பேரை நீங்கள் சொல்லிக்கிறதுக்குலாம் உங்களுக்கு உரிமை கிடையாது. ஆனால் விஜயகாந்த் அதை பற்றி கண்டுக்கல வச்சுக்கோங்க. எம்ஜிஆர் எல்லாருக்கும் பொதுவானவர் அப்படின்றாங்க. ஆனால் எம்ஜிஆர் வந்து அவர் பொதுவானவர் தான். ஆனால் அவர் ஆரம்பித்த கட்சி இன்னும் இருக்குது. அதுக்கு ஒரு பொதுச் செயலாளர் இருக்கார். அது அதோட தலைவர் அவர் தான். அவர் அரசியல் கட்சி தனியாக ஆரம்பிச்சிட்டார். அப்படி இருக்கும்போது இன்னொரு கட்சி அவர் பேரை பயன்படுத்திப்போம். அரசாங்கம் வந்து முன்னாள் முதலமைச்சர்னு விழா நடத்துறது, மாலை போடுறதெல்லாம் அது இயல்பான விஷயம். பட் ஒரு கட்சி ஆரம்பித்து அந்த கட்சி இன்னும் இருக்கும் பொழுது இன்னொரு கட்சிக்காரர் வந்து எம்ஜிஆரை வந்து நீங்கள் வந்து ஒரு ஓட்டுக்காக பயன்படுத்துகிற விஷயம் இருக்குல்ல. நீங்கள் இல்லை நாங்கள் எம்ஜிஆர் இது பண்ணுறோம், அது வந்து அடிப்படை தர்மத்துக்கு விரோதமானது. அது வந்து தார்மீக ரீதியாக சரியில்லாத ஒரு விஷயம். ஆனால் பண்ணுறாங்க. அதை தட்டி கேட்க வேண்டியது யாருன்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி தான் தட்டி கேட்கணும். ஆனால் எடப்பாடியோ ஓபிஎஸோ தட்டி கேட்கறதுக்கு ரெடியா இல்லை. அவங்க தட்டி கேட்கறதுக்கு ரெடியா இல்லை. அவங்க தட்டி கேட்கல. ஆனால் இப்போ விஜயோட இந்த என்டிடியோட அவரோட இன்டர்வியூவில் கூடுதலாக கலைஞர் கொண்டு வந்திருக்காரு. ஏன்னா இவங்க வந்து இவர் கடந்த காலத்தில் கலைஞர் பேரும் குறிப்பிட்டு திமுக ஒரு தீய சக்தி தான் இவர் பேசியிருந்தார். அவருக்கு சொந்தமானது, அவர் நிறுவனது கிடையாது. அவர் வந்து வழி நடத்தின ஒரு முக்கியமான அமைப்பு திமுக. அதை தீய சக்தி இவரும் சொல்றாரு. ஆனால் அந்த கலைஞரை இவர் தனக்கு வந்து ரோல் மாடல் சொல்லிக்கிறாருன்னா அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஆனால் இந்த கலைஞர் வார்த்தையை இப்போதான் பயன்படுத்தியிருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் பயன்படுத்தியிருக்காரு. எம்ஜிஆர் ஏற்கனவே நிறைய தடவை பயன்படுத்திட்டாரு. ஜெயலலிதாவை சமீபத்தில் பயன்படுத்தினாரு. இப்போ வந்து கலைஞரை பயன்படுத்தியிருக்காரு. இப்போ இதை கூட வந்து திமுக எப்படி பார்ப்பாங்கன்னா, ஆஹா கலைஞரை வந்து அவர் பயன்படுத்தினதுனால தான் அவரை வந்து ரோல் மாடலாக வச்சுருக்கிறது நல்ல விஷயம் தான். இப்போ கலைஞருடைய சுறுசுறுப்பு, கலைஞருடைய வந்து உழைப்பு, சிந்தனை, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல. அவர் ஒரு பத்திரிகையாளராக இருந்தார், ஒரு பல முகங்கள் கொண்டவராக இருந்தார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். அவர் உழைப்பு, அவர் சிந்தனை, அவர் எழுத்தாற்றல், பேச்சாற்றல், அதெல்லாம் எனக்கு ஒரு வழிகாட்டின்னு அவர் சொன்ன ஆச்சரியப்படுத்திக்கலாம். ஆனால் அவரை வச்சு அவர் படத்தை போட்டு ஓட்டு கேட்டீங்கன்னா அது தப்பு. ஓகே, நீங்க சொல்லிக்கலாம். எம்ஜிஆர் படத்தை வச்சு நீங்க சொல்லிக்கலாம். எம்ஜிஆர் படத்தை போட்டு நீங்க ஓட்டு கேட்டீங்கன்னா தப்பு. ஜெயலலிதாவை சொல்லிக்கலாம். ஜெயலலிதா படத்தை போட்டு ஓட்டு கேட்டீங்கன்னா தப்பு. ஆனால் சார் இப்போ இவர் ஒரு பக்கம் பேசுறாரு. இப்போ என்டிடிவிலே பேசியிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி அரசியல் மேடைகளில் எம்ஜிஆரும் ஜெயலலிதா குறிப்பிட்டு பேசினாரு. இது இவர் பேசுறது இதோட நிற்காம வெளியில் பார்த்தீங்கன்னா, நான் இப்போ தருமபுரி கூட ரீசெண்டாக போயிருந்தேன். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எம்ஜிஆர் விஜய் வந்து கட்டி அணிக்கிற மாதிரி பேனர் வைக்கிறாங்க, ஒரு அழைக்கிற மாதிரி ஒரு பேனர் வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்கு. அப்போ வந்து இது வேற மாதிரி கன்வெர்ட் ஆகுது. இப்போ வந்து எம்ஜிஆருடைய ஒரு அரசியல் வாரிசா விஜய் அப்படின்ற மாதிரியான ஒரு மெசேஜ். அது தப்பு சார். அந்த பாயிண்ட்ல தான் வந்து ஏடிஎம்கே உள்ள போகணும். நீங்க எம்ஜிஆர் படத்தை போட்டு நீங்க எம்ஜிஆர் நீங்க பேசிக்கோங்க, ரோல் மாடல்லாம் பேசிக்கோங்க, எனக்கு அவர் வழிகாட்டின்னு பேசிக்கோங்க, அவர் தான் என்னோட ஆதர்ஷ தலைவர்லாம் கூட பேசிக்கலாம். ஆனால் நீங்க அவர் படத்தை போட்டு நீங்க வந்து உங்க பிரச்சாரத்தை அமைச்சீங்கன்னா அது இன்னொரு அவர் ஆரம்பிச்ச ஒரு கட்சி இருக்கு அவர் படத்தை பயன்படுத்துறதுக்கு. நீங்க அதை பயன்படுத்த முடியாது. தார்மீக ரீதியில் சரியில்லை. அது கேட்க வேண்டியவங்க வந்து எடப்பாடி, ஓபிஎஸ், தினகரன் போன்றவர்கள் தான் அதை கேட்கணும். அவங்க பேசாமல் இருந்தாங்கன்னா அவங்க வந்து அவர் எம்ஜிஆர் வந்து ஓட்டுக்காக பயன்படுத்துறாருன்னா அது அடிப்படையில் அந்த தர்மத்துக்கு விரோதமானது. அவங்க கேட்கல. ஆனால் சீமான் ஒரு கேள்வி கேட்கிறாரு. அவர் என்ன கேட்கிறாருன்னா, எம்ஜிஆர், ஜெயலலிதா, கலைஞர் உங்களுடைய ரோல் மாடல் அப்படின்னா இப்போ காமராஜர், பெரியாருன்னு சொல்லி நீங்கள் ஒரு 5 பேர் வச்சிருக்கீங்களே, பின்னாடி அவங்களாம் யாரு? அவங்களாம் வழிகாட்டின்றார். அவங்களாம் வழிகாட்டி. ஓகே, காமராஜரின் தலைவர், அண்ணாவின் வழிகாட்டின்னு எம்ஜிஆர் சொன்னார். தென்கிழமை படம் ரிலீஸ் ஆனபோது படம் வந்து தோத்து போச்சு கடைசியில். அது மாதிரி சொன்னதுக்காகவே படம் ஓடல சரியா. எம்ஜிஆருடைய படமே ஓடல. அந்த சமயத்தில் இது மாதிரி சொல்லி விட்டார் அவர். காமராஜரின் தலைவர், அண்ணாவின் வழிகாட்டின்ட்டார். அதனால் இதில் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கணும். இதில் வந்து ரோல் மாடல் சொல்லலாம்.
நீங்கள் எம்ஜிஆர் ரோல் மாடல் சொல்லலாம், ஜெயலலிதா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் பிடிக்கும். ஜெயலலிதாவோட தைரியம் பிடிக்கும், எம்ஜிஆருடைய கொடைத்தன்மை பிடிக்கும், வள்ளல் தன்மை பிடிக்கும், கலைஞருடைய சுறுசுறுப்பு உழைப்பு பிடிக்கும். அதெல்லாம் ரோல் மாடலாக எடுத்துக்கலாம். பட் அவங்கள படத்தை வச்சு நீங்கள் பிரச்சாரத்துக்கு அமைச்சிங்கன்னா, உங்கள் மேடையில் வந்து அவங்க படத்தில் பின்னாடி வச்சிங்கன்னா, அது தட்டி கேட்க வேண்டியவங்க கலைஞர் படத்தை வைப்பாருன்னு டவுட்டு தான். எம்ஜிஆர் ஜெயலலிதா படத்தை வச்சாருன்னா அது தட்டி கேட்க வேண்டியவங்க ஓபிஎஸும் தினகரனும் எடப்பாடியும் தான். அது கேட்கலாம் வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து எம்ஜிஆர் வந்து இங்கேருந்து அங்கே போயிடுவார், இவங்ககிட்டேருந்து எம்ஜிஆர் அங்கே போயிடுவார். அப்புறம் இவங்க எம்ஜிஆரை பயன்படுத்துறதுன்னா அப்புறம் விஜய் தான். நாளைக்கு அவர் ஏதோ நிறைய இடங்கள் இவங்களோட அதிகமான இடங்களை வாங்கிட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் எம்ஜிஆர் வந்து அவர் சொந்தம் கொண்டாடிடுவார், இவங்க கையை விட்டு எம்ஜிஆர் போயிடுவார். அது இப்போவே உஷாரா ஜெயலலிதா எப்படி கண்டிச்சாங்களே எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. 2007 நினைக்கிறேன், ராமவரம் தோட்டத்தில் வந்து ஜெயலலிதா அந்த வருஷம் போனாங்க. அப்போ வந்து கேட்டாங்க, நான் அந்த ரிப்போர்ட்டராக அங்கே இருக்கேன். அப்போ அவங்க கேட்டபோது அவங்க சொன்னாங்க, எம்ஜிஆர் கருப்பு எம்ஜிஆர் சொல்லிக்கிறதுக்கு அவருக்கு உரிமையே கிடையாது, எம்ஜிஆர் பேரை பயன்படுத்துறதுக்கு அவருக்கு உரிமையே கிடையாது. சிலருக்கு பித்தம் தலைக்கேறி விட்டதுன்னாங்க. யாரு? விஜயகாந்த் பித்தம் தலைக்கேறி விட்டதுன்னு சொன்னாங்க. அது ஜெயலலிதா ரொம்ப கிளியராக இருக்காங்க இந்த விஷயத்தில். அதனால இவங்க பேசாமல் இருந்தாங்கன்னா இவங்ககிட்டேருந்து எம்ஜிஆர் அவர் ஹைஜாக் பண்ணிடுவார். அப்படிதான் அதை பார்க்கறது. ஆமாம். ரொம்ப அடுத்ததாக வந்து அவர் அந்த இன்டர்வியூவில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த ஜனநாயகன் படம் இந்த மாதிரியான படத்தை தடை அப்படிங்கிறது வந்து அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் ஏற்றுக்க முடியல, என்னோட ப்ரொடியூசர்ஸ் பாதிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு ஆனால் இதெல்லாம் நான் எதிர்பார்த்தேன், நான் அரசியலுக்கு வந்தால் இந்த மாதிரியான சிக்கலாக இருக்கும்னு எதிர்பார்த்தேன்னு சொல்கிறாரு. ஆனால் வெளிப்படையாக இதுக்கு காரணமான மத்திய பாஜக அரசையோ அவங்க செய்யக்கூடிய அந்த அரசையோ கண்டிக்காமல் ஜஸ்ட் லைக் தட் அப்படின்ற மாதிரி கடந்து போறாரு, அந்த மாதிரி பதில் கொடுக்குறாரு. அதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, அவரை பொறுத்த மட்டும் என்னன்னா வந்து இப்போ அவர் ஏதாவது பேசி அது இன்னும் டிலே ஆனா அது ப்ரொடியூசருக்கு தான் நஷ்டம் இல்லையா? அதனால தன்னால அவருக்கு வந்து பெரிய அழுத்தம் இருக்கு. இதெல்லாம் நம்மளை பண்றாங்களே, நம்ம அரசியல் இருக்கிறதுனால நமக்கு இதெல்லாம் நடக்குதுன்னு இருக்கு. இப்போ தலைவா படத்துக்கு நடந்தது, ஜெயலலிதா வந்து ரிலீஸ்க்கு தியேட்டர் கொடுக்காத ஒரு பெரிய பிரச்சனை பண்ணாங்க. தலைவா படத்துக்கு பண்ணாங்க, டைம் டு லீடுன்னு போட்டார் அவர். டைம் டு லீடு ஜெயலலிதாவை சேலஞ்ச் பண்ற மாதிரி இருக்குன்னு. அப்புறம் இவங்க கோத்தகிரியில் போய் அப்பாவும் பையனும் மண்டிட்டு வந்தாங்கன்னு அதிமுக காரங்க இப்போ சொல்கிறாங்க, நமக்கு அது தெரியாது. ஸோ அதனால் பாயிண்ட் என்னென்னா வந்து இந்த படம் வந்து உங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆக லேட்டாக இவருக்கு வந்து பாஜகவை எதிர்த்து பேசுறதுக்கு ஒரு இருக்கும், அழுத்தம் இருக்கும். ஆனால் ஏன் பேச மாட்டேன்றாருன்னா அது ப்ரொடியூசரை பாதிக்கும், அது அதனால் பேசாமல் இருக்கார். இப்போ பாருங்கள், மறுபடியும் சிங்கிள் கோர்ட்டுக்கு போயிடுது, சிங்கிள் ஜட்ஜிட்டேருந்து பெஞ்சுக்கு போச்சு, பெஞ்சிலேருந்து சுப்ரீம் கோர்ட் போச்சு, சுப்ரீம் கோர்ட்லேருந்து பெஞ்சுக்கு வந்தது, பெஞ்சிலேருந்து சிங்கிள் ஜட்ஜிக்கு போச்சு. இப்போ இந்த ஆட்டம் ஏன் நடக்குது? இது வந்து பார்த்தா உங்களுக்கு வேணும்னு ஏதோ டெலிபரேட்டாக இருக்குது. இப்போது மறுபடியும் சிங்கிள் பெஞ்சுக்கு போனவுடனே, சிங்கிள் ஜட்ஜி பெஞ்சுக்கு போனவுடனே இவங்க சுப்ரீம் கோர்ட்டு இவங்க போயிடுவாங்கன்னு நினச்சி சென்ட்ரல் போர்டு என்ன பண்ணால் சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேவியட் போடுறான். சப்போஸ் அவன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்தாங்கன்னா எங்களை கேட்காம. அப்போ ஏன் இந்த படத்துக்கு நீங்கள் இவ்வளோ தூரம் போகிறீங்க? இந்த படத்துக்கு மட்டும் ஏன் சொலிசிட்டர் ஜெனரல் அப்பீல் ஆகிறாரு? இந்த படத்துக்கு மட்டும் ஏன் உடனே அன்றைக்கி அப்பீல் எடுத்துக்கிறீங்க கையில்? ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் அந்த கோர்ட் இதில் இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால நம்ம ஓப்பனாக பல விஷயங்கள் பேச முடியாது. ஆனால் விஜய் ரசிகர்களுடைய வருத்தமோ விஜயோடைய வருத்தமோ நமக்கு புரியுது. ஆக்சுவலாக அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு நமக்கு தெரியும். ஆனால் அந்த நினைக்கிறத சொன்னால் வந்து என்ன ஆகுனா அது கோர்ட்டில் மேட்டர் இருக்குன்ற ஒரு விஷயத்தினால கொஞ்சம் அடக்கி வாசிக்க வேண்டிய அவசியம் எல்லாருக்கும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த விஷயங்கள்லாம் சுமூகமாக முடிஞ்சுதுன்னா, ஜனநாயகம் ரிலீஸ் ஆகிறதுலாம் சுமூகமாக முடிஞ்சதுன்னா, அப்போ விஜய் வந்து தேர்தல் சமயத்தில் பாஜகவை எதிர்த்து ஒரு கடுமையான ஒரு அட்டாக்கை ஆரம்பிப்பார்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு வந்து சிபிஐ என்கொயரி போது அவருக்கு ஏதோ ஒரு ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க, பாஜக அணியில் வந்து சேர சொல்லி. அது முடியாதுன்னு சொல்லிட்டு வந்து தான் இங்கே ஏடிஎம்கே எதிர்த்தார். உங்களை வேணால் நான் எதிர்க்காத இருக்கேன், ஏடிஎம்கே எதிர்த்து நான் பிரச்சாரம் பண்ணுவேன், அப்போ தான் அதிமுக திமுக ரெண்டையும் பிடிக்காதவங்க எனக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்ற அங்கில் அவர் பண்ணினார்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஆனால் இப்போ இன்றைக்கி கூட அந்த இன்டர்வியூவில் கூட அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மதவாத சக்தியை எதிர்க்கிறது நான் எந்த மதத்துக்கு எதிரானவங்க இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. சமூக நல்லிணக்கம் என்னோட கொள்கை அப்படிங்கிறாரு. பட் ஆனால் அவருடைய அரசியல் அந்த மாதிரி இருக்க மாட்டேங்குது. இதெல்லாம் சொல்கிற ரைட், ஓகே, பத்திரிகையாளர்கள் பேசும்பொழுது அதை சொல்கிறாரு. ஆனால் அதை அரசியலை காட்ட நீங்கள் கொள்கை எதிரின்னு பாஜகவை சொல்லிட்டு நீங்கள் அதுக்கேற்றபடி நீங்கள் களமாடாத போனீங்கன்னா உங்களை பற்றின ஒரு சந்தேகம் வரதான் செய்யும். நீங்கள் திருப்பரங்குன்ற விஷயத்தை நீங்கள் பேசாத கடந்து போகிறீங்க. அதில் வந்து யார் தப்பு பண்ணாங்கன்னு சொல்லுங்கள், எந்த இடத்துல தப்பு நடந்ததுன்னு சொல்லுங்கள். நீங்கள் திமுக கவர்மெண்ட் எந்த இடத்துல தப்பு பண்ணின்னு சொல்லுங்கள், இல்லை பாஜக அதை எப்படி மத அரசியலாக பண்ணாங்கன்னு சொல்லுங்கள், இல்லை ரெண்டு பேரும் என்ன பண்ணல என்ன பண்ணினாங்கன்னு சொல்லுங்கள். ஏதாவது ஒரு கருத்து உங்களுக்கு இருக்குமா இல்லையா? எதையுமே சொல்லாத நீங்கள் கடந்து போனீங்கன்னா அப்போ இந்த மத அரசியலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு ஒரு கோவிலை வச்சு, ஒரு ரிலீஜனை வச்சு ஒரு மத அரசியல் இங்கே நடக்குதுங்க. அதில் யார் சரியாக நடக்கிறாங்க, யார் மக்களை வந்து தவறாக வழி நடத்துகிறாங்கன்றது சொல்ல வேண்டியது உங்கள் கடமையா இல்லையா? அப்போ அதில் நீங்கள் சொல்லாத போனீங்கன்னா அப்போ என்ன அர்த்தம் அதுக்கு? ஆக்சுவலாக அப்போ பாஜக கொள்கை எதிரியா இல்லையான்னு கேள்வி வருமா இல்லையா? அதனால் நீங்கள் கடந்து போகும்போது நீங்கள் உண்மையிலேயே பாஜக எதிர்க்கிறீங்களா இல்லைன்னா இந்த அடிப்படையில் தான் காங்கிரஸ்காரங்களும் யோசிக்கிறாங்க.
திருப்பரங்குன்றம் போன்ற விஷயங்கள்ல விஜய் கருத்தே சொல்லாத இருக்கும்போது எப்படி நம்ம அவர் பாஜக எதிர்க்கிறாரு நம்ம முழுசா எடுத்துக்க முடியும், அவரை நம்பி எப்படி போக முடியும்னு கேட்குறாங்க. அது உண்மைதானே அது? உண்மைதான். அதனால கொள்கை எதிரின்னு சொன்னா நீங்க இறங்கி அடிக்கணும். பல விஷயங்கள்ல எந்தெந்த இடத்துல அடிக்கணுமோ அங்கெல்லாம் அடிக்கணும். அடிக்காத கடந்து போனீங்கன்னா உங்களுடைய நேர்மை வந்து சந்தேகத்துக்குள்ளாகும். ரைட், ஓகே சார். இப்போ எனிவே வந்து விஜய் வந்து ப்ரெஸ்ஸை சந்திக்க மாட்டார், ஜெர்னலிஸ்ட்டை சந்திக்க மாட்டார். ஃபஸ்ட் டைம் என்டிடிவி ஜெர்னலிஸ்ட்டை சந்திச்சிருக்கிறதா செய்தியில் வெளியேற்று சந்திச்சிருக்காங்கன்றதை அவங்க உறுதிப்படுத்தியிருக்காங்க. பட் வந்து இது இன்னும் கிளாரிட்டி வேணும். அவர் வந்து நிறைய இன்னும் டெப்த்தாக பேசணும். பேசுகிற மாதிரியான ஒரு விஷுவல் ஃபுட்டேஜஸும் வேணும். ஜஸ்ட் வந்து ஒரு ஃபோட்டோ மட்டும் தான் இருக்குது. அதை வச்சு தான் அவர் என்னென்ன பேசினார் என்னன்ற விஷயத்தை அவங்க எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுக்குறாங்க. பட் விஜய் இன்னும் நிறைய பத்திரிகையாளர் சந்திச்சு நிறைய அரசியல் தெளிவுபடுத்த வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். வரும் நாட்களில் அவர் அதெல்லாம் செய்கிறாரு அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் சார். தமிழக அரசியல் பற்றி பல்வேறு விஷயங்களை சுவாரஸ்யமாக பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களோட வருகைக்கு நன்றி. தேங்க்யூ சார்.